வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சம்மருக்கு ரொம்ப ஆப்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது நேச்சுரல் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். டெண்டர் கோகோனட்டை வச்சு ரொம்பவே சூப்பராக செய்ய போகிறோம். ஹெல்த்துக்கு ரொம்பவே ஆரோக்கியமான இந்த நேச்சுரல் ஐஸ்கிரீமை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். டெண்டர் கோகோனட் ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு நான் 3 டெண்டர் கோகோனட் எடுத்திருக்கேன். இளநீர் இது இது மாதிரி நல்லா ரொம்ப எலசாக இருக்கணும், அப்போ தான் நல்லா வரும். இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கணும். அதை இதில் சேர்த்துடலாம். ஃப்ரெஷ் க்ரீம் நான் 250 ml எடுத்திருக்கேன். இதை நல்லா இப்போ பீட் பண்ணிடலாம். நல்லா இது மாதிரி க்ரீமி டெக்ஸ்டராக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். ஹேண்ட் விஸ்க் இருந்தாலும் இது மாதிரி இதுலேயும் அடித்து எடுத்துக்கலாம். 250 ml ஃப்ரெஷ் க்ரீமை நான் இது மாதிரி இப்போ அடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃப்ரெஷ் க்ரீமை நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம். செகண்ட் ஸ்டெப் நம்ம இதில் இளநீர் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நல்லா இது மாதிரி எலசாக இருக்கணும். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இதோட டெண்டர் கோகோனட், அதாவது இளநீர் தண்ணி, அதை இதில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இதெல்லாம் சேர்த்து அரைச்சி நம்ம ஐஸ்கிரீம் செய்யும்போது ரொம்ப அந்த இளநீர் வாசனையோட டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃபைனாக இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை இந்த ஃப்ரெஷ் க்ரீமில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா எல்லாம் கலந்தாச்சு. இதோட நான் 50 ml கண்டென்ஸ்டு மில்க்கு இதோட சேர்த்துடலாம். இதோட 50 கிராம் பொடி பண்ணி வச்ச சர்க்கரையை இதோட சேர்த்துடலாம். அதையும் நல்லா கலந்துடலாம். 50 ml கோகோனட் மில்க் அதையும் இதில் சேர்த்துடலாம். எல்லாமே டேஸ்ட்டுக்கு தான் செய்கிறோம். இப்போ கோகோனட் மில்க் இல்லைன்னாலும் பரவாயில்ல, டெண்டர் கோகோனட்டும் நம்ம அந்த தண்ணியை வச்சு அரைச்சி பேஸ்ட்டே போதும். இதெல்லாம் எல்லாமே நான் ஏன் சேர்த்து செய்கிறேன்னா ரொம்ப ரிச்னஸாக இருக்கும். நல்லா அந்த கோகோனட் மில்க்கு நம்ம அரைச்சி போட்ட பேஸ்ட்டு எல்லாமே சேரும்போது ரொம்ப சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை இன்னொரு தரம் லைட்டாக பீட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். நீரை இது மாதிரி நல்ல பொடியாக 1-2 எடுத்துக்கணும். ஃபைனலாக இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டோம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த அப்படியே இந்த மாதிரி ஒரு பீங்கான் பவுலில் இதை சேர்த்துடலாம். இதை இப்போ இதுக்கு நேரம் பார்த்திங்கன்னா 10 to 12 hours ஆகும். ரெண்டாவது இப்போ நம்ம அதை 2 hours ஃபஸ்ட்டு வச்சுட்டு செமி ஃப்ரீஸ் ஆனதும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அது எதுக்குன்னா நம்ம இளநியை 1-2 அதில் கட் பண்ணி சேர்க்குறோம். அது அந்த வெயிட்டுக்கு என்ன ஆகும், அப்படியே ஒரே இடத்துல போய் செட்டில் ஆகிக்கும். அதனால் ஒரு 2 hours கழித்து செமி ஃப்ரீஸ் ஆன டைமில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த இளநி உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கும். நமக்கு சாப்பிடும்போது நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும். 2 மணி நேரம் கழித்து எடுத்துகிட்டு நல்லா கலந்துட்டு மறுபடியும் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 10 to 12 hours கழித்து எடுத்து பார்க்கலாம். இப்போ இதை நம்ம மூடிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். நல்லா இது மாதிரி ஏர் டைட் கண்டெய்னரில் பவுலில் சேர்த்துட்டோம். இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ ஒரு 2 hours கிட்ட நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். இதை இப்போ நல்லா கலந்துடலாம். இதே நம்ம அந்த கோகோனட் பீஸை சேர்க்கலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே டைரெக்டாக வச்சுட்டு 8 hours-லேருந்து 10 hours கழித்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 hours கழித்து எடுத்து பார்க்கலாம். இப்போது ஐஸ்கிரீமை ஓவர் நைட் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துருக்கோம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸ்கூப் அது மாதிரி தண்ணியில் போட்டு எடுத்தால் நல்லா எடுக்கிறதுக்கு வரும். ரொம்ப டேஸ்ட்டாக டெலிஷியஸ் நேச்சுரல் ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கோம். சம்மருக்கு ரொம்ப ஆப்டான ரெசிபி. இந்த மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவும் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.